பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஃப்ளாட்டன் அரே மெத்தட். ஸோ ஃப்ளாட்டன் மெத்தட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ளாட் மெத்தட்னா என்ன அப்படின்னா நெஸ்டட் அரேவாக இருக்கிற அரேவை ஃப்ளாட்டாக ஒரே அரேவாக மாற்றுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அரே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது நெஸ்டட் அரேன்னு சொல்லலாம். இதை மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லலாம். ஸோ ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே, அந்த அரேக்குள்ளே இன்னொரு அரே, இந்த மாதிரி நெஸ்டடாக இருக்கிற அரேவை சிங்கிள் அரேவாக ஃப்ளாட்டன் பண்ணணும். எப்படி ஃப்ளாட்டன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட்டன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் அரேவாக மாற்றும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளாட் மெத்தட். ஸோ இது இப்போ இந்த அரேவை நம்ம எப்படி ஃப்ளாட் மெத்தட் வச்சு சிங்கிள் அரேவாக மாற்றலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். எப்படின்னா இப்போ ஜஸ்ட் நீங்கள் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஃப்ளாட் அரேனே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ளாட் அரே இல்லைனா ஃப்ளாட் அரே இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு நெஸ்டட் அரே டாட் ஃப்ளாட். ஓகே, ஃப்ளாட்டுன்னு கொடுத்துடணும். ஃப்ளாட்டில் இப்போ நம்மளுக்கு டெப்த் அப்படின்ற ஒரு ஆப்ஷனல் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணோம். நீங்கள் எதுவுமே கொடுக்கலைன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா டெப்த் டிஃபால்ட் 1ன்னு எடுத்துக்கும். டெப்த் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இந்த நெஸ்டட் அரே நிறைய அரேஸ் இருக்கும் இல்லையா. இப்போ இதுக்குள்ளே கூட நம்பர் ஆஃப் த அரேஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நெஸ்டட் அரேவை மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணும். இப்போ நான் பாருங்கள், நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இது 1ன்ற டெப்த்துன்றது எடுத்துக்கும். இப்போ நம்ம கன்சோலை போய் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும் டெப்த் அப்படின்னா என்ன ஃப்ளாட் அரேல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளாட் அரே இப்போ நம்ம போய் கன்சோலில் பார்ப்போம், உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ தெரியும். நான் flat.htmlன்ற பேஜில் தான் அந்த கோடிங் பண்ணினேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாத்தை மட்டும் காப்பி பண்ணி ப்ரௌசரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்னோடய கன்சாலில் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 2 நெஸ்டடாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கு, ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெப்த் அப்படின்னு கொடுக்கல அப்படின்னாலும் ஃப்ளாட் டிஃபால்ட்டாக டெப்த் 1ன்னு எடுத்துக்கும். இப்போது இந்த ஃப்ளாட் அரே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம இப்போ பார்த்தோம். இது டிஃபால்ட்டாக ஒரே ஒரு டெப்த் எடுத்து இதில் இருக்கிற 2 அரேயில் ஒரு அரேயை மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு நெஸ்டட் அரே இங்கே சேர்க்குறேன். ஒரு கமா போட்டுக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் பேக்கெட் போட்டுட்டு 5,6ன்னு கொடுக்குறேன். இப்போது இதில் எத்தனை நெஸ்டட் அரே இருக்குது, 1 2 3 நெஸ்டட் அரே இருக்குது. இந்த 3 நெஸ்டட் அரேயில் நான் 2 அரேயை மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ன்னு கொடுக்கலாம். இப்படி 2ன்னு கொடுத்தோன்னா என்ன பண்ணோம், 1 2 3 4 இதை மட்டும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது ஃப்ளாட்டன் பண்ணிடும். 5 6 ஆஸ் இட் இஸ் இருக்கும். இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்த்தோன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் 1 2 3 4 2 அரேவை மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கு. ஒரு அரேவை அப்படியே விட்டுருச்சு. ஏன்னா நம்ம டெப்த் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 2ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ உங்கள் டவுட் வரலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு டைனமிக் நெஸ்டட் அரே இருந்துச்சுன்னா, நம்ம மீன்ஸ் போயிட்டே இருக்கும், டைனமிக்காக க்ரியேட் ஆகிற நெஸ்டட் அரே இருந்துச்சுன்னா அப்போது எப்படி நம்ம ஃப்ளாட்டோட டெப்த்தை செட் பண்ணுறதுனா சிம்பிள். நம்ம என்ன பண்ணிடலான்னா இன்ஃபினிட்டி கொடுத்துடலாம். இப்போ எனக்கு தெரியாது இது 3 நெஸ்டட் அரே வரும், 4 நெஸ்டட் அரே வரும், எனக்கு தெரியாது. டைனமிக்காக அது வரும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபினிட்டி கொடுத்துக்கலாம். இன்ஃபினிட்டி கொடுத்தோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த டெப்த்து உள்ளே எவ்வளோ நெஸ்டட் அரே இருக்கோ அதே எடுத்து அதை என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஒரே அரேவாக சிங்கிள் அரேவாக ஃப்ளாட்டன் பண்ணிடும். இப்போ இதை போய் நம்ம ப்ரௌசரில் இப்போ பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம டெப்த்து கொடுத்தனால இது இருந்துச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், நம்ம நியூ கோட் அப்டேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே அரேவாக ஃப்ளாட்டன் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு 3 அரே இருக்கிறது தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 3 அரே இருக்கிறது தெரியும் அப்படின்னா எனக்கு 3 அரே நெஸ்டட் அரே தான் இருக்குன்னா நீங்கள் 3 நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இது தெரியாது அப்படின்றப்போ நம்ம இன்ஃபினிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம நெஸ்டட் அரேஸை எப்படி சிங்கிள் அரேவாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். பட் ஃப்ளாட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃப்ளாட் மேப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட் மெத்தட் அண்ட் ஃப்ளாட் மேப் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு
டெப்த் மட்டும் தான் போகும். ஒரே ஒரு டெப்த்தை மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட்டன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேலே வந்து நெஸ்டட் அரே இருக்குது, நம்மளுக்கு வந்து மல்டிபிள் நெஸ்டட் இருக்குது. ஆனால் ஃப்ளாட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரெட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து அது வந்து வெறும் வந்து ஃபஸ்ட் ஒரே ஒரு நெஸ்டட் அரேவை மட்டும் தான் என்ன பண்ணும் ஃப்ளாட்டட் பண்ணும். மற்றதெல்லாம் வந்து ஆசிட்டிஸாக நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படியே வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பண்ணும். ஸோ ஒரே ஒரு டெப்த்தை மட்டும் தான் இதனால் என்ன பண்ண முடியும் ஃப்ளாட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சினாரிஸ்க்கு நம்ம ஃப்ளாட் மேப்போ ஸ்ப்ரெட் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட் அரே இருக்குது. நான் இந்த அரேக்கு என்ன பண்ணுறேன் 1, 2, 3ன்னு கொடுக்குறேன். சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு மேப் மெத்தட் மூலமாக இட்ரேட்டட் பண்ணோம். ஸோ இட்ரேட்டட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்து தென் நம்ம ஆஃப்டர் தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ஃப்ளாட் மேப் தட் மீன்ஸ் ஃப்ளாட் பண்ணுறோம் சிங்கிள் அரேவா. ஸோ அதுக்கு வந்து லெட் என்ன பண்ணலாம் ஃப்ளாட் மேப் அரேன்னு போட்டுக்கோங்க. ஃப்ளாட் மேப் அரேன்னு போட்டுட்டு அரே டாட் மேப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் தான் கொடுக்க போகிறோம். கரெக்டாக இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வேல். ஸோ இந்த வேல் வந்து என்ன வேணால் நம்மளுக்கு இருக்கலாம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல் தட் மீன்ஸ் மேப்பில் இருக்க எல்லா வரையும் ஸ்கொயர் பண்ணுறேன் நார்மல் மேப் யூஸ் பண்ணி. ஸோ நார்மல் மேப் யூஸ் பண்ணி நான் ஸ்கொயர் பண்ணும்போது இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ நம்ம போய் கன்சாலில் பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அரே, அந்த அரேக்கு வந்து மேப் யூஸ் பண்ணியிருக்கேன். மேப் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா வர ஒவ்வொரு எலிமெண்ட் தட் மீன்ஸ் இப்போ 1 வந்துச்சுன்னா 1 × 2, 2 வந்துச்சுன்னா 2 × 2, 3 வந்துச்சுன்னா 3 × 2. ஸோ ஒவ்வொன்றுமே இட்ரேட் ஆகும். ஸோ வந்து இது இட்ரேட் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு அரேவாக கொடுக்கும். ஏன்னா நம்ம அரே ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 அரே க்ரியேட் ஆகிருக்கும் மேப்னால். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது எப்படி தான் ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் ஒவ்வொரு அரே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு அரேக்குள்ளேயும் ஒவ்வொரு அரே இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு அரேக்குள்ளே 3 நெஸ்டட் அரே இருக்குது. கரெக்டாக இப்போது இந்த அரேக்குள்ளே இருக்க 3 நெஸ்டட் அரேயும் நான் ஒரே அரேவாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளாட் மெத்தட் யூஸ் பண்ணி மாற்றுறதுன்றது வேறு, அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சிம்பிளாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேப்புக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருக்கலாம்னா ஃப்ளாட் மேப்புன்னு கொடுத்துக்கலாம். அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா மேப் என்ன பண்ணணுமோ ஒவ்வொன்றா இட்ரேட் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ரெஷனில் இருக்க வேல்யூவை அதை எவால்வேட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணும் ஒரு புது அரேவை க்ரியேட் பண்ணுறதா மேப்போட வேலை. மேப் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஃப்ளாட் மேப்புன்றது என்ன பண்ணும் இந்த மாதிரி இட்ரேட் ஆகிருக்கல தனித்தனி நெஸ்டட் அரேவை சிங்கிள் அரேவாக மாற்றிடும். ஸோ இப்போ போய் நம்ம போய் ப்ரௌசரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு புரியும். இப்போ நீங்கள் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் 2, 4, 6ன்னு சிங்கிள் அரேவாக மாறிடுச்சு. ஸோ ஃப்ளாட் மேப் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இப்போ ஃப்ளாட் மேப் எப்படி இப்போ வந்து ஸ்ப்ரெட் மெத்தடில் எப்படி இதை ஸ்ப்ரெட் மெத்தடில் சேம் தான். நம்ம லெட்டாக ஸ்ப்ரெட் மெத்தடை ஸ்ப்ரெட் அரேன்னு போட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் அரேன்னு போட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதை வந்து நான் வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறேன். அப்போ வந்து நான் எப்படி ஸ்ப்ரெட் மெத்தட் மூலமாக பண்ண முடியும்னா ஒரு எம்டி அரே போட்டுக்கோங்க. எம்டி அரே போட்டு கன்கார்டினேட் போட்டுக்கோங்க. கன்கார்டினேட் போட்டுட்டு 3 டாட் வச்சுருவாங்க. இதான் ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணுற விதம். இதில் வந்து 3 மெத்தடுக்கு அப்புறம் நெஸ்டட் அரே இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு டெப்த்துக்கு தான் போகும். இதில் இருக்கிற ஒரே ஒரு டெப்த்தை மட்டும் தான் என்ன பண்ணும் ஃப்ளாட்டன் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி வந்து இது ஃப்ளாட்டன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு நெஸ்டன் மட்டும் இருந்து அதை மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணால் நீங்கள் சிம்பிளாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட் வே டு யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் மெத்தட் தான். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் பாருங்கள். ஸ்ப்ரெட் மெத்தட் மூலமாக என்ன இருக்குது ஒரே ஒரு டெப்த் மட்டும் தான் ஃப்ளாட்டன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு நெஸ்டட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 3 வகையாக நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ளாட் மெத்தட், ஃப்ளாட் மேப் அண்ட் ஸ்ப்ரெட் மேப். இதை வந்து இன்னொன்றுலேயும் நம்ம பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா ரெடியூஸ்
அப்படின்றதுலேயும் நம்ம ரெடியூஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நெஸ்டட் அரேவை ஃப்ளாட்டன் ஆக்கலாம். இப்போ ரெடியூஸ் மூலமாக நம்ம எப்படி ஃப்ளாட்டன் பண்ணலாம்? இப்போ நான் மேலே இருக்க நெஸ்டட் அரேவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த சேம் நெஸ்டட் அரேவை யூஸ் பண்ணிக்கிறேன். இதே நெஸ்டட் அரேவை ரெடியூஸ் மூலமாகவும் நான் எப்படி ஃப்ளாட்டன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம ரெடியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்னொரு லெட் போட்டுட்டு ரெட் அரேன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சேம் நெஸ்டட் அரே டாட் ரெடியூஸ் தெரியாதவங்க என்னோடய ரெடியூஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ரெடியூஸ் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அரேவை வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்மள்ட்ட வந்து மல்டிபிள் அரே இருக்குது. தட் மீன்ஸ் மல்டிபிள் நெஸ்டட் அரே இருக்குது. இது எப்படி அது ஒரு சிங்கிள் அரேவாக மாற்றுதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ரெடியூஸ்க்கு எப்படி வந்து நம்ம வந்து சின்டெக்ஸ் இருக்கோ சேம் சின்டெக்ஸ் அக்குமுலேட்டர் அண்ட் அக்குமுலேட்டருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது நம்மளோட வேல்யூ. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நெஸ்டட் அரே ஃபஸ்ட்டு வந்து 1 எடுக்கும். 1 எடுத்து இந்த வேல்யூவில் வரும். அக்குமுலேட் அப்போ வந்து 0வாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம வேல்யூவும் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ரெடியூஸ் போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும் ரெடியூஸ்ட் வீடியோவில். இருந்தாலும் நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அக்குமுலேட்டர் வந்து எப்போவுமே 0வாக தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் ப்ளே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ கொடுத்துக்கலாம். 1ஆக இருக்கணுமா 2ஆக இருக்குமா அக்குமுலேட்டர் வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அரேவை வந்து சிங்கிளாக நம்மளால் மாற்ற முடியும். ஸோ வேல்யூ வந்து இதில் வந்து வர ஒவ்வொரு வேல்யூ. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அக்குமுலேட் பண்ணுறத கன்கார்டினேட் பண்ணணும். கன்கார்டினேட் பண்ணிவிட்டு வர ஒவ்வொரு வேல்யூவும் அரேவா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா அரேவா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இஸ் அரேவா வர வேல்யூ வந்து அரேவா இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அக்குமுலேட்டில் இப்போத்துக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும் 0 தான் இருக்கும். கன்கார்டினேட்னால் அதில் ஒவ்வொரு வேல்யூவும் என்ன ஆகும் செக் பண்ணி இது கூட கன்கார்டினேட் ஆகுது மீன்ஸ் ஆட் ஆகும். எப்படின்னா எப்படி இது ஒர்க் ஆகும்னா இப்போ வந்து 1 வருது அப்படின்னா 1 செக் பண்ணிக்கும். இது வந்து அரேவா இல்லையான்னு பார்க்கும். இது அரே இல்லைன்னா என்ன ஆகும் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணோன்னா இந்த 1ன்ற வேல்யூ வந்து அக்குமுலேட்டரில் வந்து இப்படி 1ன்னு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து 2 பார்க்கும். 2வை செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அரே வந்து ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு அக்குமுலேட்டரில் ஆட் ஆகும் 1,2ன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொன்றா வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அரேவாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ளாட்டன் பண்ணணும் அரேவை. ஓகேவா, ஃப்ளாட்டன் அரே பண்ணணும். இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். இப்போ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும் நம்மளுக்கு வேல்யூ போயிடும். ஸோ இந்த ஃப்ளாட்டன் அரேன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூ கொடுப்போம் when it is இது. ஸோ இந்த ஃப்ளாட்டன் அரேன்றது அரே வந்து நம்மளாக எழுதக்கூடிய ஒரு அரே. இதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ளாட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் நம்மளாவே வந்து என்ன பண்ணலான்னா ஒரு லாஜிக் எழுதலாம் ஃப்ளாட்டன் அரேக்கு. அதுதான் ரிக்ரெஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இடத்துலலாம் இது எழுதுவாங்க. ஸோ விச் வந்து ஃப்ளாட் மெத்தட் வந்து ஒர்க் ஆகாத இடத்துல மோஸ்ட்டாக சொல்லணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணால் ஃபங்க்ஷன் இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் நேம் ஃப்ளாட்டன் கொடுத்துருக்கேன். கரெக்டாக இந்த நேம் தான் இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன ஆகும் நம்மளுக்கு அரே வரும். அரே வந்து என்ன ஆகும் நம்ம இங்கே தான் இந்த ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ரிசல்ட்டன் வேரியபிள் வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் தான் நான் புஷ் பண்ண போகிறேன் என்னோடய வேல்யூஸை அரே வேல்யூஸை ஃப்ளாட்டன் பண்ணுற வேல்யூஸ்ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார் எடுத்துக்கோங்க. ஃபார் வந்து கான்ஸ்டன்ட் எப்போவுமே ஏன் கான்ஸ்டன்டாக மாறக்கூடாது. இது வந்து எலமெண்ட் அந்த எலமெண்ட் தட் மீன்ஸ் இந்த அரேலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட். ஸோ ஆஃப் வந்து எதில் வரும் இந்த அரே வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்கும் நம்ம அங்கேயே செக் பண்ணி தான் அனுப்புகிறோம். இங்கேயும் ஒரு செக் பண்ணிக்கணும் வந்திருக்க எலமெண்ட் வந்து அரேவா. ஏன்னா வந்து நெஸ்டடாக வரும் சான்சஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நம்மளுக்கு நெஸ்டடாக வர சான்சஸ் இருக்கனால இங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கணும் வரது அரேவா இல்லை நார்மல் ஒரு எலமெண்ட் தானா அந்த எலமெண்ட்லேருந்து வர்றது. ஸோ அரே
டாட் இஸ் அரே. இந்த எலமெண்ட் வர எலமெண்ட் வந்து தட் மீன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், அரேயில் இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு எலமெண்ட்டாக வரும். ஸோ இந்த ஒவ்வொரு எலமெண்ட் அனுப்பும்போது இந்த எலமெண்ட்டுக்குள்ளே இது நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு அரே இருக்குது. ஸோ அதை வந்து அதை செக் பண்ணும். ஓகேவா, செக் பண்ணிவிட்டு அந்த அரேவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு இது வந்து எலமெண்ட் வந்து அரேவா இல்லையான்னு பார்ப்போம். அரேவாக இருந்துச்சுன்னா திருப்பியும் இந்த எலமெண்ட்டை மட்டும் நம்ம கொடுத்து திருப்பி ஃப்ளாட்டன் பண்ணுவோம். ஓகேவா, இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசல்ட் டாட் புஷ் எலமெண்ட்டை புஷ் பண்ணிடுவோம். ஓகேவா, இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனே திருப்பி கால் பண்ணுவோம். ஏன்னா இந்த அரேயில் வந்து நமக்கு வரக்கூடிய அரே வந்து இப்போ வந்து 1n வரும். கரெக்டாக 1n வந்துச்சுன்னா இதுக்குள்ளே வராது, அரே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இங்கே செக் பண்ணிடுவோம், ஒன்லி அரே மட்டும் தான் வரும். ஸோ வரக்கூடிய அரே வந்து எப்படி வரும்னா 2, 3, 4ன்னு வரும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வர டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இது அரேன்னு வந்துருச்சு 2, 3, அப்போ வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக வரும்போது ஃபஸ்ட் என்ன வரும், 2ன்னு வரும். எலமெண்ட்டில் ஃபஸ்ட் என்ன வரும், நம்மளுக்கு 2ன்னு வரும். அதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் இட்ரேஷனில் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு அரேவாக வரும். கரெக்டாக. ஸோ இப்படி வரும்போது ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அரே வந்து சென்ட் பண்ணுறாங்க. இந்த 1 எல்லாமே யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த வந்து 2, 3, 4ன்னு இங்கே வந்து வருது இந்த அரே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரேயில் இந்த எலமெண்ட் என்ன வரும், 2 வரும். ஸோ இது வந்து அரே கிடையாது, இந்த ரிசல்ட்டில் புஷ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 3, 4ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி 3, 4ன்னு வரும்போது என்ன ஆகும், இது வந்து செக் பண்ணும் இல்லையா, அப்போ அது வந்து கண்டிப்பாக அரே வரும்போது என்ன பண்ணுன்னா திருப்பியும் இந்த அரேவை வந்து இங்கே கொடுத்துச்சுன்னா திருப்பி அது என்ன ஆகும்னா லூப் ஆகும். புரியுது, அதுக்காக தான் வந்து இங்கே அரேவா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணால் ரிசல்ட் டாட் புஷ் ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே புஷ் ஆகிருக்கும். ஃப்ளாட்டன் அரே, அதில் வரக்கூடிய இந்த எலமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணிடணும். ஸோ இப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி இதுக்குள்ளே வரும், திருப்பி இது லூப் ஆகும், திருப்பியும் நம்மளுக்கு புஷ் ஆகும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசி என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும் ரிசல்ட்டை. ஓகேவா, ரிட்டர்ன் ரிசல்ட்டு. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் ரிசல்ட்டை, ரிட்டர்ன் ரிசல்ட். அவ்வளோதான். இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிரும் ரிசல்ட்டு. மற்றதெல்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக சொன்னேன். ஸோ திஸ் இஸ் ஃப்ளாட்டன் மெத்தட். ஸோ ஃப்ளாட்டன் மெத்தட் இங்கே வரும்போது நம்மளுக்கு இங்கே என்ன ஆயிரும், ஃப்ளாட்டன் ஆயிரும். அது நம்ம அக்குமுலேட்டரில் கன்கார்டனேட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும்னா எல்லாம் சிங்கிள் அரேவாக ஃப்ளாட்டன் ஆகி வரும். இது வந்து மேனுவலாக நம்மளே லாஜிக் போட்டு பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாஜிக்ஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் ஒரு எம்டி அரே போட்டுக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து அக்குமுலேட்டட் ஆர் கன்கார்டினேட்டட் தென் நம்ம செக் பண்ணுவோம் அந்த கன்கார்டினேட்டருக்குள்ளே இது வந்து அரேவா இல்லையானா. அரே இல்லைன்னா வேல்யூ புஷ் ஆயிரும், இந்த கன்கார்டினேட் ஆயிரும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளாட்டன் அரே போகும். ஃப்ளாட்டன் அரே எதுக்குள்ளே போகும் அப்படின்னா இந்த ரெசிஷன் ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே போகும். இது வந்து மேனுவல் ஃபங்க்ஷனாலிட்டி. இது வந்து அரேவா இல்லையான்னு ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி நம்மளுக்கு புஷ் பண்ணும், ஃபைனலாக ஃப்ளாட்டன் பண்ணி தரும். ஸோ அந்த அரேவை வந்து இங்கே அக்குமுலேட்டட் ஆகும்போது நம்மளுக்கு சிங்கிள் அரேவாக வரும். ஸோ இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை நான் என்ன பண்ணுறேன்னா ரெடியூஸ் அரேன்னு போடுறேன். இப்போ நீங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா தெரியும் 1, 2, 3, 4 நெஸ்டட் அரே வந்து ஃபுல்லுமே நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, ஃப்ளாட்டன் அரே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இத்தனை டைப்ஸ் இருக்குது ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டு தான் எஃபெக்டிவ் அண்ட் சிம்பிள். பட் வந்து நாங்கள் எங்களோட லாஜிக் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா நீங்கள் இந்த லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஜிக்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஃப்ளாட் மெத்தட்னா என்னென்னு டீட்டெயிலாக பார்த்தோம், ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாட் மெத்தட்னா என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் மல்டி டைமென்ஷனல் அரேயோ இன்ட்டு 1 டைமென்ஷனல் அரேக்கு. இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், நெஸ்டட் அரேவை சிங்கிள் அரேவாக அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்
பண்ணும். இதுதான் வந்து ஃப்ளாட்டன். ஃப்ளாட் மெத்தட் பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அதுலேயே இருக்குது நேம் ஃப்ளாட்டன்ட்டு. ஸோ ஃப்ளாட் அப்படின்றது என்ன பண்ணும், ஃப்ளாட்டன் பண்ணுது அரேவை. தட் மீன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நெஸ்டட் அரேவை வந்து ஃப்ளாட்டட் அரேவாக பண்ணுது. ஸோ வந்து ஃப்ளாட்டட் அரே வந்து ஒரு புது அரேவை க்ரியேட் பண்ணும். இஃப் இட் இஸ் எனி வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சப் அரேஸ் இருந்துச்சு அப்படின்னா, அரேஸ்குள்ளே நெஸ்டட் அரேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் அரேவாக க்ரியேட் பண்ணி ஒரு புது அரேவை தான் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம டெப்த் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோன்னா டெப்த் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்துக்கும். இல்லை நம்ம எந்த ஒரு டெப்த்துமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா டிஃபால்ட்டாகவே அது 1ன்னு எடுத்துக்கும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் த ஃப்ளாட் மெத்தட். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் மெத்தடில் பார்ப்போம்.